அர்ப்பணிப்பு, அல்லாஹுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது. எந்த எதிர் சொல் வந்தாலும் சரி, எந்த ஒரு எதிரான விஷயங்கள் வந்தாலும் சரி, அதை நிலைத்திருக்கிறதுக்காக அவர் எப்போதுமே வாழ்க்கையில போராடிட்டே இருந்தார். அவங்க குடும்பத்தாட இருந்த வாப்பா கிட்ட இருக்கணும், சமூகத்துல இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி இன்னொரு மனைவியை எடுத்துட்டு வராங்க, எல்லாத்தையும் பாருங்க. ஒரு காலகட்டத்தில் அவருடைய அர்ப்பணிப்பு அந்த தியாகத்தோடு நிறைந்திருக்கக்கூடிய விஷயம் அது டச் ஆகிட்டே இருக்கும். எல்லா விஷயத்திலையும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு டச் ஆகிட்டே இருக்கும். இது முழுமை பெறாம எந்த ஒரு நிகழ்வும் அங்க வராது. இது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில. ஏன் இது சொல்றோம்னா நமக்கு வரணும். அப்பதான் அர்ப்பணிப்புனா என்னன்னு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு முழுசா புரியும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலையும் பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் தஆலா சொன்ன 2 பேரும் நீங்க போய் ஃபிரௌன்ட்ட போய் சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? பயப்படுவாங்க. அப்போ அந்த பயம் வந்தாலும் ஆனா நான் செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நபரை வந்து ஒரு குத்திடுறாங்க, அவங்க இறந்து போறாங்க. அப்போ இது ஒரு விஷயம் நடக்கும்போது எதுக்காக அங்கிருந்து விட்டு வரணும்னு சொல்லி யோசிச்சாங்க? அப்ப அல்லாஹுக்காக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. அவங்கள்ட்ட ஒரு குணம் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, நான் நினைச்சிருக்கிறது, நான் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்பது சரியானது. இது வந்து அநியாயம் நடத்தப்படுது. இங்க வந்து மற்றவங்கள் மீது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு விதமான கஷ்டத்தை இருக்கிறாங்க. நான் கஷ்டத்துல உதவி செய்யாம போயிட்டானே எனக்கு எப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் என்ன பண்றாங்க, தனக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை விட அடுத்தவங்களுக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த அடிப்படையோட தொடர்ச்சியானதுதான் அடுத்த இறை செய்திக்கு போறது. புரியுதா உங்களுக்கு? அதே மூசா அலைஹிஸ்ஸலாம், அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல பாருங்க, அது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு. அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுடைய விஷயத்தையே சார்ந்து இருக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயம். இதனாலதான் பல விதமான விஷயங்கள் வரும்போது அவங்க வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கான அல்லாஹுடைய விதம் தெரியுது. இதெல்லாம் நபிமார்கள்ல அவங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்தை சொல்லுங்க பார்ப்போம். அர்ப்பணிப்பான விஷயம். எல்லா துன்பத்திலையும் அந்த அல்லாஹுக்காக மட்டுமே பொருந்து கொண்டாங்க. இஹ்லாஸோடைய விதம் அது, சரியா? ஆனா அந்த அர்ப்பணிப்பு எங்க காட்டுறாங்க பாருங்க. ஆரம்பத்திலேயே அபூ தாலிப் வந்து சொல்றாங்க, இந்த மகனே நீங்க என்ன செய்யுங்க, இதை விட்டுருங்க. அப்போ நீங்க ரஹீகள் எல்லாம் படுத்திருப்பீங்க, சீரால படிச்சிருப்பீங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்னுடைய கையில என்ன சூரியனையும் சந்திரனை வச்சுட்டு உலகமே எனக்கு கொடுத்தாலும் சரி, இந்த பணியை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன். இந்த பணியை நான் விட்டு தர முடியாது, அதோடு சேர்ந்துதான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய வாக்குமூலம் கொடுக்குறாங்க. கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த பணியை தொடர்ச்சியாக நடைபெறுவேன், தொடர்ச்சியாக நான் செய்வேன்னு சொல்லக்கூடிய உறுதிமொழி கொடுக்குறாங்க. எடுத்த உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய அந்த விஷயத்திலையும் வந்து என்ன இருக்குன்னா கவனத்தோட செயல்படுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வெளியில போயிட்டு வராங்க. திடீர்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்குது, ஒரு வியாபாரம் கூட்டம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே எஞ்சிட்டு போறாங்க. அப்போ கேட்கிறாங்க மனைவி, ஏன் எங்க போறீங்க? இப்பதானே வந்தீங்க. இல்ல வியாபாரம் கூட்டம் வந்திருக்காங்க, போய் அவங்களுக்கு தாவா பண்ணணும் சொல்லணும், இப்பதான் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்போம். அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அடுத்தது? அதுதான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான விஷயம் கிடைக்கும், ஓய்வு எடுக்கிறதுக்கான நேரம். இந்த ஓய்வுக்கான நேரம் இல்லை, இப்பதான் அது பண்ண முடியும், நெக்ஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய உடனே அந்த நேரத்தையும் அந்த விஷயத்தையும் அந்த சோர்வு எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு உடனே போறாங்க அங்க அந்த வியாபார கூட்டத்தை சந்திக்கிறதுக்காக, இஸ்லாத்துடைய செய்திகளை சொல்லுவதற்காக. இதெல்லாம் எதை அர்ப்பணிப்பா அந்த விஷயத்துல இருக்கும்போதுதான், ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டோம், ஒரு வேலை செய்யறோம், ஒரு விஷயத்தை வந்துட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தை வந்துடும் போது தொடர்ச்சியாக இருப்பதற்கான அந்த மூலாதாரம் வந்துகிட்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சஹாபாக்கள்கிட்ட வந்து அந்த விஷயத்தோட தொடர்ச்சி கொடுப்பாங்க. ஒரு பண்பு கத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னன்னு சொன்னா இர்ரெகுலர் கமிட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய சைக்காலஜில இர்ரெகுலர் கமிட்மெண்ட் சொல்லுவாங்க. என்ன, ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, நீங்க எடுத்துக்கிறீங்க, டெடிகேஷன் நீங்க பண்றீங்க, ஓகே தான். ஆனா டெடிகேஷன்லயும் கமிட்மெண்ட்லயும் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு அப்பப்போ செய்யறது கிடையாது. ஒரு பொருளாதாரம் வந்துச்சு, அதுக்காக நான் அர்ப்பணிப்பு பண்றேன் செய்யணும், அது ஒரு தியாகம் என்பது. அது ஒரு நீங்க சதகா செய்யறது, ஒரு நீங்க செய்யக்கூடிய செல்வந்துக்கான ஒரு பொருள் எனக்கு கிடைக்குது, அது உங்களுக்கு ஓகே தான். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்றீங்க, அதுக்கான கூலி, அதுக்கான விஷயம் வேற. ஆனா அர்ப்பணிப்போட செய்யறதுக்கான அர்த்தம் என்ன? இப்போ செலவு நாம பண்றேன், உதாரணத்துக்கு எங்கிட்ட பொருளாதாரம் இருக்கு, நான் செலவு செய்யறேன், இது வந்து அர்ப்பணிப்பா இல்லது நான் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்யறதா? சதகாக்கும் இந்த அர்ப்பணிப்புக்கும் என்ன வித்தியாசம்? புரியல, சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை. தப்பு இருந்தா சந்தோஷப்படுவோம். முக்கியமானது அதுதான்.
என்னது கஷ்டமான சூழ்நிலையும் நம்ம வந்து செய்யறதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப எப்படின்னு சொன்னா, ஒரு தேவை, ஒரு பொருளுடைய தேவை என்கிட்ட இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு, எனக்கு ஆடை ஒண்ணுதான் இருக்கு. ஒரு சஹாபி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சஹாபி தன்னுடைய ஆடை ஒண்ணுதான் வச்சிருக்காரு, அதுவும் போட்டுட்டு தான் இருக்கு. அந்த ஆடையிலேயே வரும்போது ஒரு நபர் வந்து கேட்கிறான், உடனே அந்த ஆடை கழட்டி கொடுக்குறாங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்க. அந்த சஹாபியை பாராட்டி அல்லாஹ்வுடைய வஸல்லம் சொல்றாங்க. காரணம் வந்து அந்த ஒரு ஆடைக்காக விஷயமா அல்லது தான தர்மத்தை கொடுத்தது ஒரு விஷயமா? என்கிட்ட வீட்டுல வந்து கூடிய இருக்கு, எத்தனையோ ட்ரெஸ்கள் இருக்கு, அதுல இருந்து ஒண்ணு எடுத்து கொடுக்கறது என்பது தான் நான் செய்யக்கூடிய சதக்கா. ஆனா என்கிட்ட இருக்கிறது ஒண்ணுதான், அதுவும் வந்து மற்றவர்களுக்காக நான் விட்டு தரும்போதுதான் என்னுடைய அர்ப்பணிப்பு என்ற விஷயத்த வரும். அர்ப்பணிப்புக்கும் இருக்கக்கூடிய இதுக்கும் வந்து சக்காவத்துக்கும் சொல்லக்கூடிய வித்தியாசம் என்னன்னு சொன்னா இதுதான். என்கிட்ட அத்தியாவசிய தேவை, இது தேவையே இருந்தாதான் நான் என்னுடைய தேவையை பூர்த்தி கொள்ள முடியும். அந்த நேரத்துல கூட வந்து நான் என்ன செய்யணும், மற்றவர்களுக்காக அதை விட்டு கொடுக்கணும், அது அவங்களுக்காக விட்டுறணும். இதுதான் அர்ப்பணிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம். மற்றவர்களை முற்படுத்தி என்னுடைய எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்ச விஷயமா, என்னுடைய மனசுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும், எனக்கு ஆர்வமா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும், அந்த விஷயத்த நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்காக விட்டுருவேன், மற்றவர்களுக்காக விட்டுருவேன். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய விஷயம் என்ன? செல்ஃபிஷா இருக்கிறது. நம்மளே பாத்துக்கிறது. என்ன செய்வாங்க, அதை மற்றவங்களுக்காக இருக்கக்கூடிய விஷயத்த எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அதை வச்சுக்குவாங்க. மற்றவங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, அதை விட மோசம் என்னதான் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு எனக்கு லாபம் வரணும்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரியான விஷயத்தோட வரும்போதுதான் என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த நன்மையான விஷயங்களோ அந்த கிடைக்கக்கூடிய லாபங்களோ நமக்கு கிடைக்காம போயிடும். சமூகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய லாபமும் அந்த விஷயங்களும் கிடைக்காம போறதுக்கான மூலாதாரமே இதுதான் இருக்கும். அதனால முக்கியமா நாம வச்சுக்கணும், இந்த அர்ப்பணிப்பு எப்படிப்பட்ட விஷயம் சொல்லி தெரியுமா? எல்லா சஹாபாக்கள்டையும் நீங்க பார்க்க முடியும். உம்மு மக்தூம்னு சொல்லி தெரியும், கண்ணு இல்லாத ஒரு சஹாபி, அவர் வந்து ஜிஹாதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றாரு. எப்போ அந்த வசனம் இறங்கும் போது அது காயிதுல்லா இஸ்தவில் காயிதுன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து இருக்கிறவங்க யாருமே வந்து சும்மா உட்காரக்கூடாது, போருக்கு போங்கன்னு சொல்லக்கூடிய, இப்போதும் இருந்தாலும் சரி, பத்ரு போர்ல இருந்தாலும் சரி, ஓது போர்ல இருந்தாலும் சரி, தபுக் போர்ல இந்த மாதிரி வரும்போது சொல்லும் போது உம்மு மக்தூம் வந்துடுறாங்க, கண் தெரியாத சஹாபி, நானும் ஜிஹாதுக்கு வரேன், எனக்கும் வந்து அது ஜிஹாத் பண்ணணும்னு இருக்கு. இப்போ எப்படி ஜிஹாத் பண்ண முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இதாயிடுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்காகவே ஒரே ஒரு வார்த்தை கைர் உலி துரர்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறான். அந்த வசனத்துல மற்றது எல்லாமே வந்து இறங்கி இருந்தாலும் 4வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய 95வது வசனம் அதுல அந்த ஒரு வார்த்தை மட்டும் அந்த சஹாபிகளோ யார் யார் சொன்னாங்களோ அவங்களுக்காகவே இறக்குறான். அவங்களுடைய அந்த உணர்வுகளை மதிச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, நீங்க செய்து இருக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்புக்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா மதிப்பு கொடுக்குறான். இந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்த இந்த மதிப்பு, இந்த உணர்வுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, அது முக்கியமா பார்த்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த ஒரு வார்த்தை மட்டும் அங்க சொல்றோம். ஒரு வசனமே இருந்தா ஒரு வார்த்தை மட்டும் அவங்களுக்காகவே. யாருக்கு கஷ்டமே, யாருக்கு நஷ்டமா இருக்கோ, அவங்களுக்கு யாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ அவங்களுக்கு வேண்டாம், அவங்களெல்லாம் விதி விலக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்களையே தனிப்படுத்தி அவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஏதோ ஒண்ணு குறைகள் இருந்தாலும் சரி, அந்த குறையை வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறா, பாசிட்டிவா எடுத்து சொல்லிடுறான். என்கிட்ட குறை இருக்கு நான் சொல்லிட்டு அவங்க கில்ட்டியா உட்கார்ந்துட்டே இருப்பாங்க, போர் பண்ண முடியல, எனக்கு ஒண்ணும் போக முடியல, என்ன செய்ய முடியல இஸ்லாத்துக்காகன்னு சொல்லிட்டு அவங்க எது வேணாலும் நினைச்சிட்டு அவங்க அதுலயே இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சா, அந்த ஒரு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறை என்பது குறை இல்ல, அல்லாஹ் தஆலா அது வந்து நிறைவான விஷயத்தை பார்க்கலாம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த சஹாபாக்கள் உணர்த்தினான். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, பெரும்பாலும் இது போன்ற விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டு செய்யும் போதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். அர்ப்பணிப்பு என்பது வேணும். எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். செய்யக்கூடிய அந்த நேரத்துலதான் நமக்கு அந்த எடுத்துக்காட்டு வேணும். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, சூரத்துல் கலம் இருக்கு. சூரத்துல் கலம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு ஃபஅஸ்பஹத் ஸலீம், அந்த தெரியும்ல, அவங்க என்ன தோட்டக்காரர்கள், அந்த தோட்டக்காரங்க வந்து நல்ல வெளிச்சம் வந்தோடனே என்ன செஞ்சாங்க, நாங்க நாளைக்கு போய் வந்து வெளிச்சம் எடுத்துருவோம் சொல்லி நினைச்சிட்டு வந்துடுறாங்க, காலையில போனோம் பண்ணுவோம். ஆனா அங்க ஒரு வார்த்தை பாருங்க, அல்லாஹ்க்கு ஏன் வந்து அவங்களுக்கு லாபம் வர விஷயத்தை தடுக்கணும்னு ஆசை இருக்கா, நஷ்டம் கொடுக்கணும்னு ஆசையா? அப்ப ஏன் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தான்? காலையில வந்து பாரும்போது ஒண்ணுமே இல்லையே, சோதனை. சொல்லுங்க, பரவாயில்ல, தற்பெருமை இருந்துச்சு. வெரி குட், மாஷா அல்லாஹ். வேற இன்ஷா அல்லாஹ் சொல்லல, வலா இஸ்தஸ்னு நல்லாவும் சொல்றான். ஆமா,
கொடுத்து அவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க சொல்றாங்க குரான்ல என்ன சொல்றான், எத்தீமான பசங்க யாருமே அந்த பக்கம் வந்துடக்கூடாது பார்த்துக்கலாம். அல்லாஹ் சொல்றான், எத்தீமான யார் இருந்தாலும் சரி இந்த இந்த நேரத்துல வந்து கேட்டுட்டு இருப்பான், இது பண்ணிட்டு இருப்பான், அவன் வந்தானா அவனை வந்து துரத்தி அடிக்கணும்னு சொல்லி சொல்றான். அந்த வார்த்தைக்கு அப்புறம் அவன் அது எஸ்தஸ்ன்னு சொல்றானோ இல்லை இன்ஷால்லா சொல்றானோ இல்லையோ அது அவன் கூட போறக்கூடிய விஷயம். ஆனா நீ என்ன பண்ற, அடுத்தவனை தடுக்க பாக்குற. அடுத்தவனுடைய உணவையும் அடுத்தவனுக்கு வரக்கூடிய விஷயத்தை நீ தடுக்கும் போது இறைவன் என்ன செய்வான், என்னுடைய விஷயத்தை நான் காமிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் செய்வான். புரியுதா? அல்லாஹ் உங்களுக்கு நஷ்டப்படுத்தணும்னு நல்லா விரும்பவும் இல்லை. நீயே நஷ்டப்படுத்தா நீ படுத்திக்க, எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா அடுத்தவனுக்கு நீ நஷ்டப்படுத்த போகணும்னு சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுதான் அர்ப்பணிப்பு. இங்கதான் வந்து தடையாகுது. என்ன, நீ அடுத்தவனுக்கு உடைய விஷயத்தை நீ அபகரிச்ச பார்த்தா, கொள்ளை அடிக்க பார்த்தா, மோசடி அடிக்க பார்த்தா நீ என்ன செய்வ, நான் உனக்கு விட மாட்டேன். உனக்கு சோதனை என்ற பெயர்ல உனக்கு பஞ்சமோ ஏதோ நெஸ்டமோ ஏதோ வேணாலும் கொடுப்பேன். அதனாலதான் பிறர் நடவு நாடுவது என்பது இஸ்லாத்தின் மூலாதாரமா இருக்கு. அத்தீன் நசீஹான்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் மூலமா நீங்க படிச்சிருப்பீங்க, ஹதீஸ்ல படிச்சிருப்பீங்க, இந்த ஹதீஸும் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஹுப்பு சம்பந்தமான ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. பிறரை நீங்க என்ன உங்களுக்கு நாடுறீர்களோ, என்ன விரும்புகிறீர்களோ அதை நீங்க என்ன மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும். சரியா? நீ உன்னுடைய நஃப்ஸுக்கு உன்னுடைய உள்ளத்திற்காக எதை விரும்புகிறாயோ அதை மற்றவர்களுக்காக நீ விரும்பணும். அப்பதான் நீ என்ன மோமின். மோமினை முழுமைப்படுத்துவது இதுதான். நீ பிறருக்கு முழுமைப்படுத்தணும், பிறருக்கு அது விரும்பணும்னு பாரு. நீ எனக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா அதே விஷயத்த அவங்களுக்கு நான். அப்பதான் நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னா ஈமான் முழுமைப்படுத்த முடியும். இல்லைன்னா ஈமான் முழுமைப்படுத்த முடியாது. இந்த ஹுப்பு பிறரை நேசித்து அதே அளவுக்கு நீ எதை உனக்கு சாய்ஸ் பண்றியோ அது மற்றவங்களுக்கு சாய்ஸ். எதை உனக்கு விரும்புறியோ மற்றவங்களுக்கு விரும்பு. எதை அவங்களுக்கு செய்யணும்னு பாக்குறியோ அதை செய்யும். ஆனா அவங்களுக்கு வேற உனக்கு வேறன்னு சொல்லி நீ செல்ஃபிஷா பண்ணும் போது அதுதான். இங்க இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமா என்னன்னு சொன்னா, உனக்கு நஷ்டம் ஏற்பட்டு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுடைய நடனாடுறது இதுதான் மேல ஓங்கக்கூடிய விஷயம். இதுலதான் நாம வெற்றி பெற முடியும். நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி பெறும். நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி பெறது இங்கதான் ரகசியம். அங்கதான் அடைஞ்சுக்கிறது ரகசியம். நம்மளுடைய வாழ்க்கையில பிறருக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்வை உயர்த்தி காமிக்கும் போது, மற்றவர்கள் நம்ம உயர்த்தி பேசும்போது நம்மளுடைய விஷயம் எங்க வரும் சொன்னா இந்த வார்த்தைகள் தான் வரும். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய மூலாதாரம் இது. இப்போ இந்த விஷயம் இருந்தாலும் சரி, ஹஜ்ஜில பாருங்க, எங்க இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க இந்த அர்ப்பணிப்போட சேர்ந்து இருக்கக்கூடிய நம்ம எங்கெல்லாம் வந்து அந்த அர்ப்பணிப்பு, நமக்கு ஆடையை பிடிக்கும், எந்த ஆடை பிடிக்குமோ எந்த ஆடை செய்யுமோ அங்க போனா நம்ம முடி பல பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம். பல பேர் அழுகுவாங்க முடி எடுக்கும் போது, கசல் பண்ணும்போது அவ்வளோ அளவு இது பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி குர்பானி கொடுக்கக்கூடியது, நடந்துக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து அர்ப்பணிப்போடு செய்து ஒவ்வொரு காரியம் ரொம்ப டீட்டெயிலா பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு சில சஹாபிகள் வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இந்த பேர் நல்லா இல்லை, இந்த மாத்தி. இவ்வளவு வருஷமா ஒரு நபரு தன்னுடைய பேரை எவ்வளவு ரசிச்சிருப்பார். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்ன உடனே தன்னுடைய விஷயத்தை எதையும் முற்படுத்தாம நபியுடைய அந்த வார்த்தைக்கு அந்த விஷயத்துக்கு என்ன பேர் சொல்லுங்க, தன்னுடைய பேரை மாத்திடுவாங்க. எத்தனையோ உதாரணங்கள் நம்ம பார்க்கணும். காரணம் என்னன்னா, தன்னுடைய அபிப்பிராயம், தன்னுடைய விஷயம் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் வந்து நம்ம இஸ்லாத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கக்கூடாது. இஸ்லாத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்குன்னு சொல்லக்கூடிய நீ நலவு நாடணும்னு சொல்லி எனக்குன்னு சொல்லி சாய்ஸ் பண்ணிக்கிறல, அந்த சாய்ஸ் என்பது நிச்சயமாக ஒரு தவறான விஷயம். நீ உனக்காகவே ஒரு விஷயத்தை சாய்ஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறது என்பது இஸ்லாமிய அடிப்படையோடு சாய்ஸ் பண்ணு. இஸ்லாத்தோட அடிப்படையை வச்சு நீ சாய்ஸ் பண்ணும்போது அது சரியாக போவதற்கு 99% வழிவகுக்கும். ஆனா நீ வந்து சுயமாக இருந்து ஒரு விஷயத்தை சாய்ஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து அதிகமான வாய்ப்பு எதுக்கு போகும்னு சொன்னா நஷ்டத்துக்கு போகும். இஸ்லாம் மூலம் இங்கதான் காட்டுது. அப்ப நீ வந்து சாய்ஸ் பண்றது, தேர்வு செய்யறது, உனக்காக ஒரு விருப்பம் இருக்கும், அந்த விருப்பத்தை பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் அது வர வைக்குது. ஆனாலும் அந்த வார்த்தை என்ன சொல்ற, நீ விரும்புறியா, இஸ்லாம் எதை விரும்புறியோ அதை நீ அடிப்படையாக கொண்டு விரும்பினா அல்லாஹ் தஆலா அதுல வெற்றி தரும். அதுல முழுமைப்படுத்தி உங்களுக்கு அதை எல்லா விஷயத்தையும் இழிவுபடுத்தி கொடுக்கலாம். அதனால உங்களுடைய எல்லா விஷயத்தையும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யறான். இப்ப பாருங்க, ஒரு சஹாபி வராங்க, ஒரு பெண்மணி திருமணம் பண்ணிட்டாங்க. பெண்மணியும் விருப்பம், சஹாபிக்கும் பெருமணம். ஆனா ஒரு பெண்மணி வரா, சொல்றாங்க, உக்பாவை உங்களையும் உங்களுடைய இங்க இருக்கிறாங்களோ இந்த பெண்மணியும் நான் தான் வந்து பாலூட்டி இருக்கேன். ஓ, உக்பா சொல்றாங்க, எனக்கு தெரியவே செய்யாது, நீங்க அறிவிக்கவும் கொடுக்கலையே, ஒரு பண்ணலையே, ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் வருது? உடனே சகோதரின்னு சொல்லி தெரிஞ்சவங்க வாய் முடிஞ்சு போச்சு. இல்லை, அங்க பேச்சுக்கே கிடையாது. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க,
முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒரு இது வந்துச்சுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மை அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பின்வாங்குறாங்க. அந்த பெண்மணியும் பின்வாங்கிட்டாங்க. அப்போ காரணம் வந்து இங்க அவங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும், எனக்கு பிடிச்சிருந்தாலும், ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு பெண்மணியோடைய வார்த்தை வந்து சொன்ன உடனே எல்லா விஷயத்தையும் விட்டுதான், அந்த விருப்பத்தை எல்லா விஷயத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்துக்காக சொல்லி விட்டுட்டு பின்வாங்குறான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், எனக்கான ஒரு சாய்ஸ், எனக்கான ஒரு விஷயம். 2 பேரும் எவ்வளோ மனதோட வந்திருக்காங்க. அந்த மனதை இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போன 2 செகண்ட்ல யாரோ ஒரு பெண்மணி வந்து சொல்லும் போது அந்த விஷயத்தை தெரியாம இருந்து முழுமைப்படுத்துறாங்க. அதை நம்பிக்கை உடனே சொல்லிவிட்டு சந்தேகத்துக்கு முழுமைப்படுத்துறது விஷயம் இல்லைங்க. அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகள்ல தான் ரொம்ப முக்கியம். அது உண்மைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். உண்மை இல்ல, அந்த பெண்மணி ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொல்லி இருக்கு. இப்ப திருமணம் வந்து முழுமைப்படுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த திருமணத்துல சந்தேகத்தோட பயணம் பண்ண முடியுமா? அல்லது மக்கள் தான் சந்தேகத்தோட ஏதாவது இருக்குமோ அந்த பெண்மணி சொன்னதுன்னு சொல்லி சந்தேகத்தோட பார்ப்பாங்கல்ல. இப்ப 2க்குமே முற்றுப்புள்ளி தான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப இங்கே விருப்பம் வெறுப்புன்னு சொல்லக்கூடிய எந்த விஷயம் இல்லை, அந்த எளிமையான விஷயம் தான். இஸ்லாமிய அடிப்படை ஒவ்வொரு நேரத்திலையும் இதை வந்து தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் காமிச்சிருக்கு. கைலால் சொல்லக்கூடிய சஹாபி வராங்க, 10 பெண்மணி இருக்கிறாங்க திருமணத்துல, யார தலாக் சொல்றதுன்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க 10 மனைவி இருக்கு, 4 பேர் தான் இங்க வந்து இருக்க முடியும். அதுக்கு வேற யோசிக்கிறாங்க, 4 பேரை எப்படி தலாக் கொடுக்குறாங்க? குர்ஆன் எடுத்து போட்டுதான் தலாக் கொடுக்குறாங்க. எவ்வளவு மனசு எவ்வளவு பெரிய விஷயத்துல வந்திருக்கும், எவ்வளவு பெரிய இது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மனைவிகள் பார்த்தவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். ஆனா இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இங்கே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை கூட வந்து இஸ்லாமிய மார்க்கத்தோடைய சட்டம் வரும்போது அந்த சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்த தயார். அந்த நேரத்துல செய்யணும் பாருங்க, அப்போ எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கும். அதுக்கு தான் அவங்க அந்த மனசை வந்து அல்லாஹ்வுடைய அர்ப்பணிப்புக்காக தயாராகிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே தேவையாக விஷயம் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு எல்லாத்தையும் தன்னுடைய விஷயம் தேவை இருந்தாலும் சரி முதன்மைப்படுத்தி காமிச்சாங்க. இந்த விஷயத்தை எல்லா விஷயத்திலும் நம்ம பார்க்கலாம். நம்ம இஸ்லாத்தோட எல்லா விஷயத்திலும் இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு முதன்மையாக இருக்கக்கூடிய விஷயம். அப்போ எல்லாமே இது இஸ்லாமிய மார்க்கத்துல பாருங்க, எங்கெல்லாம் நீங்க பாட்டிருக்கீங்களோ அதுதான் சொல்லுவாங்க. இப்போ மாற்று மத சகோதரர் இருக்காங்க, அவங்க நீங்க எந்த ஒரு பயான் நீங்க போய் பாருங்க, மாற்று மதம் இந்துக்கள் வந்து சொல்லக்கூடிய வித பயான் எல்லாம் இதெல்லாம் இருக்கு. அது வந்து டெடிகேஷன் பத்தி சொல்லும்போது ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, டெடிகேஷன் இஸ் காட். என்ன வார்த்தை சொல்லுவாங்க? டெடிகேஷன் இஸ் காட். வேற எதுவுமே வார்த்தை கிடையாது, அவங்கள்ட்ட எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. இதுதான் டெடிகேஷன் தான், அர்ப்பணிப்பு தான் கடவுள். அர்ப்பணிப்பு தான் கடவுள்னு சொல்லக்கூடிய வார்த்தை வரைக்கும் அது அந்த வார்த்தை, அந்த விஷயத்தை, அந்த பண்பை வந்து முற்படுத்தி அதை வச்சிருக்காங்க. அதுதான் மூலாதாரமே. யார்கிட்ட நீங்க போய் வந்து எது படிச்சாலும் இதை பத்தி பேசும்போது இதுதான் பண்ணுவாங்க. எந்த செயல்பாடோட ஒப்பிட்டு பாருங்க இதை சொல்லுவாங்க. அதே யார் இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு பயான போனாலும் சரி, கடைசியில பேசக்கூடிய இருக்கிறதும் சரி, அப்போ எந்த ஒரு இதுல போனாலும் சரி, அந்த நிறைவுபடுத்தக்கூடிய விழாக்கள்ல அர்ப்பணிப்பு சம்பந்தமான ஒரு பயான் வைக்கணும் ஒரு அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவாங்க. அந்த ஒவ்வொரு காலகட்டத்துல இருக்கக்கூடிய விஷயம் தான் அது. இப்போ அர்ப்பணிப்புனா என்னன்னு சொல்லிட்டு மொழியாக்கம் நீங்க பாக்குறீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா சொல்றாங்க பாருங்க, இன்சான் ஹாஜத் கைரிஹி மினன் நாஸி அலா ஹாஜத். தன்னுடைய தேவைக்கு முன்னாடி பிறருடைய தேவையை வந்து முற்படுத்துறது. சிம்பிளா நீங்களே சொல்லிட்டீங்க, ஆனாலும் அந்த ஹதீஸோடைய அந்த வார்த்தையோட ரொம்ப முக்கியம். இப்ப இந்த வார்த்தையை வச்சு நீங்க யோசிக்கும் போது, எனக்கு பசி ஏற்பட்டாலும் நான் அடுத்தவனுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு தாகம் வந்தாலும் என்ன செய்யணும்? அதை விட்டு கொடுத்து அடுத்தவனுடைய தாகத்தை தணிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். இதுதான் நம்ம பேசுவோம். இதுக்கு அறிவினர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தை இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் என்ன சொல்லு? ஆப்போசிட்டான விஷயம், ஆப்போசிட்டான மனிதன்ட்ட இருக்கிற கெட்ட குணங்கள்லயே முக்கியமானது என்னன்னு சொன்னா, நான் என்ற அகம்பாவத்தோட போகக்கூடிய விஷயம் இருக்கு தெரியுமா? அது டோட்டலா அடிச்சிடும். அந்த விஷயமே வராது. இந்த விஷயம் இருந்தா மட்டும்தான் நான் என்ற அகம்பாவோட போகக்கூடிய விஷயம் டோட்டலா போகும், டோட்டலா இரசாகும். இல்லைன்னா சில விஷயத்திலோட நம்ம பண்பு போகும்போது, பணிவோட இருக்கும் போது நம்ம வந்து அகம்பாவம் இருக்காதுதான். ஆனா டோட்டலா இரசாகணும்னு சொன்னா நமக்கு அர்ப்பணிப்பு இருக்கும். சரியா? அப்போ நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், நல்ல குணங்களுக்கு எப்படி வந்து அர்ப்பணிப்பு என்பது முழுமைப்படுத்தக்கூடிய விதமா இருக்கும், அதே மாதிரி கெட்ட குணங்களுக்கு அர்ப்பணிப்பு என்பத விஷயம் வந்து என்ன பண்ணும்? அதை இரேசாக்குறதுக்கு, அழித்து விடுக்கிறதுக்கு உதவி செய்யும். கெட்ட குணம் நம்மகிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னா, நம்ம பிள்ளைகள்கிட்ட நமக்கு கெட்ட குணம் வரக்கூடாதுன்னு சொன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு அர்ப்பணிப்பு என்ற விஷயத்தை கத்துக் கொடுக்கணும். அப்பதான் அந்த பிள்ளைங்கள் வந்து அடுத்த விஷயத்துக்கு போறதுக்காக தயாரா இருப்பாங்க. அப்போ இதை எப்படி வந்து சொல்லும் போது அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும். சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு, தன்னையே நேசிக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் வந்து என்ன, தன்னையே நேசிக்கிறத ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்குவாங்க.
அந்த தண்ணியை வந்து நேசிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய விஷயம், அல்லது அதிகமான ஆசைப்படுறது, பேராசைப்படுறது, இது போன்ற விஷயங்களோ கெட்ட குணமோ, அல்லது ரொம்ப முக்கியமா ஷுஜான்னு சொல்லுவாங்க. ஷஜான்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு தட்ட ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, அவன்கிட்ட பொருள் அதை இருக்கணுமா இல்லையா என்பது பொறாமைப்படுவாங்க. ஆனா அவங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளும் எனக்கு வரணும், அவனுக்கு நஷ்டமும் ஏற்படணும், அதுல அவனுக்கு எதுவுமே கிடைக்கவும் கூடாதுன்னு சொல்லி போய் நினைக்கிறது தான் ஷுஜா. அப்போ இது இது என்பது மோசமா இருக்கக்கூடிய குணங்கள்லயே மிக மோசமாக வரக்கூடிய ஆப்போசிட்டான விஷயம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது கை ஆட்கொள்வது, இஸ்திஹ்வாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கான ஆப்போசிட்னா அர்ப்பணிப்புக்கான ஆப்போசிட்டான விஷயங்கள், குணங்கள். இதெல்லாம் நமக்கு இருக்கவே கூடாத ஒரு விஷயத்துல பட்டியலிட்டு உலமாக்கள் சொல்லி இருக்கக்கூடிய காரியங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்மளை முற்படுத்தி நம்மளுடைய விஷயத்தை முற்படுத்துறத விட பிறருடைய நன்மையை நம்ம வந்து முற்படுத்தணும். அப்பதான் நம்ம வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து முற்படுத்த முடியும். அபூதர்வாவுடைய சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நபர் என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டோடைய எல்லையை கட்டணும்னு பாக்குறாரு, சிவரை பண்ண. ஆனா அந்த சிவரை கட்டுறதுக்கு அடுத்த பக்கத்துல இருக்கக்கூடிய வெளிச்ச நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு மரம், ஒரு பேரிச்சலத்துடைய மரம் வந்து தடையா இருக்கு, கட்ட முடியல. நபிசுல்லாஹ் போய் சொல்றாங்க. நபிசுல்லாஹ் அந்த நபரை கூப்பிட்டு சொல்றாரு, அந்த பேரிச்சலம் மரம் இருக்கு, அந்த மரத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருங்க. அதெல்லாம் முடியாது. அந்த நபர் தடை செய்யறாரு, 2 மணி சொல்லிட்டாங்க. அப்ப நபிசுல்லாஹ் பொதுவான அறிவு தராங்க, யார் இந்த தோட்டத்தை வாங்கி தராங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துல இருக்கக்கூடிய பேரித்தமிழ் மரங்கள் கிடைக்கும் சொல்லி. உடனே இதை கேள்விப்பட்ட அபூதர்தா இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, ஓடி ஓடி வந்து அந்த நபர்கள்ட்ட ஓடி போய் அந்த இருக்கக்கூடிய தோட்டத்தையே விலைக்கு வாங்குறாங்க. அபூதர்தாவுடைய தோட்டம் என்பது மிகப்பெரிய எல்லாருக்கும் பிரபலமானது. அவருடைய தோட்டம்னா எல்லாரும் அழைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பேரரசையை கொடுத்துட்டு அவர் இந்த தோட்டத்தை வந்து நபிசுல்லாஹ் வர சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க சொன்னீங்க பேரிச்சம்பழத்தோட மரத்துக்காக, உடனே நான் என்ன செஞ்சுட்டேன், அதை வாங்கிட்டேன், இந்த தோட்டம் நீங்க வச்சுக்கிட்டு. அப்ப நபிசுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு ஒரு மரம் எத்தனையோ மரங்கள் சொர்க்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அறிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு மரத்துக்கு அந்த சஹாபிக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, உங்களுக்காக செய்யறாங்க. அப்போ அபூதர்தா எத்தனை அளவுக்கு அந்த ஒரு விஷயத்துல ஆர்வப்பட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஓடி ஓடி போய் மனைவியை என்ன செய்யறாங்க, அடுத்தது காரியம் பாக்கி இல்ல, அடுத்தது ஓடனே போய் அபூதர்தா நீங்க வெளியே வாங்க, நான் இந்த வீட்டை விட்டுட்டேன், இந்த தோட்டத்தையும் நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்க வெளியே வாங்கன்னு சொல்லி அப்படியே கூப்பிட்டு போயிடுறாரு. சஹாபாக்களுடைய அந்த தியாக வரலாறுகள் சொல்றது முக்கியம் இல்ல, அர்ப்பணிப்போட எல்லா விஷயத்திலும் முழுமைப்படுத்துறாங்க பாருங்க. அந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் நம்ம யோசிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லா குணங்களுக்கும் நீங்க வந்து கொஞ்சம் மற்ற புக்குல அஹ்லாக் சம்பந்தமான புக்குகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் என்ன செய்வாங்கன்னா, அல் ஈசாரு ஜுஹுது ஜீனத்து ஜுஹுதுன்னு சொல்லுவாங்க. உலக பற்று இருக்கு தெரியுமா, அந்த உலக பற்றுக்கு வந்து அழகுபடுத்துவது எதுன்னு சொன்னா இது அர்ப்பணிப்பு. ஒவ்வொரு குணத்தோட ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. அது பாருங்க, அல் ஈசாரு காயத்துல் ஈமான், ஈமானுடைய கடைசி எல்லை என்பதுதான் இந்த அர்ப்பணிப்பு. கடைசி எல்லை இதுதான். இந்த எல்லைக்கு அப்புறம் உங்களுடைய ஈமான் முழுமை பெற்றுவிடும். அதே மாதிரி அஃஸலு ஸகாய் அல் ஈசா, சிறந்த தான தர்மங்கள்லயே இருக்கிறது எதுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அர்ப்பணிப்போடு செயல்படுறது. இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, அபூதருடைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அபூதர் கஃபார் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய அவர் வந்து தனியா தான் மரணிப்பாருன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் தனியா தான் வந்து இருந்தாரு, தனியா தான் போனோம். கடைசியில் அவருடைய மரணம் வந்து தனியா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவரு ஒரு புர்தான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு, அவருடைய மகள், அவருடைய மனைவி, ஒரு பணியாளர் மட்டும்தான். இவர் தனியாக ஒரு இடத்துல இருக்காரு. அப்போ அவங்க வந்து கடந்து போக சொல்லக்கூடிய நபர்கள்ட்ட சொல்லி மகளுக்கு ஃபர்ஸ்டே அட்வைஸ் பண்றாரு, இங்க இருந்து சில பேர் போவாங்க, நான் மவுத் ஆகிடுவேன், என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆடு, அவங்க வருவாங்க, அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு விருந்து உபசரி இந்த ஆடை அறுத்துரு மகளுக்கு சொல்லிட்டு போறாங்க. மவுத் வந்துருச்சு. மவுத் வந்த பிறகு அதே மாதிரி அந்த பெண்மணி ரெடியா இருக்காங்க. அது சிறுமி, அதாவது ரெடியா, அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் முடியல, சிறுமி ரெடியா இருக்காங்க. அபு மசூத் ரலியல்லாஹு தஆலா மசூத் ரலியல்லாஹு வந்து பார்த்தோன்னே, என்ன எங்க இருக்கு, யாரும் இது பாலைவனத்தில் இங்க இருக்கிறாங்களா போய் கேட்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அபூதர் கஃபாரியா, ஐயோ அவ்வளோ பெரிய சஹாபியா, மவுத் ஆகிட்டாங்க, அடக்க முடியலையா, வருத்தப்படுறாங்க. பூஜையில சரியா நாங்க சேர்ந்து பண்ணோம்னு சொல்லிட்டு அடக்கம் பண்றாங்க. அவங்களுக்காக விருந்து உபசரி பண்ணிட்டு அந்த பெண்மணி ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஆச்சரியமாயிட்டாங்க. எல்லாம் முடிச்சு பெண்ணு வந்து, என்ன இது, நீங்க ஒரு ஜனாசா வீட்டுல இருந்தா இப்படி இருக்கணும், தந்தை இறந்திருக்காங்க இப்படி இருக்கணும். அந்த பெண்மணி சொன்னா, எங்க தந்தை வந்து முன்னாடி யோசிச்சு பண்ணிட்டு போனாங்க, அவங்க இப்படி நடக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ நான் செய்யக்கூடிய அந்த வேலையில நல்ல ஆர்வத்தோட மகிழ்ச்சியோட நான் செய்யலன்னு சொன்னா, என்னுடைய அந்த மகிழ்ச்சியோட இல்லைன்னு சொன்னா இந்த செய்யக்கூடிய வேலைகள்லாம் எப்படி நிறைவு பெறும்.
எப்படி வரும், அந்த சாப்பாடுல என்ன விஷயம் இருக்கும், அப்படியே வார்த்தைகள் சொல்றாங்க. இன்னும் தேம்பி தேம்பி அழுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகுதான் இன்னும் தேம்பி அழுகிறார் அந்த அந்த பெண்மணியை பார்த்து. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயமும் உண்மையாகுது. அந்த எல்லா அறிவிப்பு, முன் அறிவிப்பு இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண்களும் சொல்லக்கூடிய அந்த விஷயமே நம்ம பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போட ஒவ்வொரு பெண்ணும் செயல்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு பெண்களும் செயல்பட்டு இருக்கக்கூடிய நோக்கத்தை நம்ம பார்க்கும்போது இந்த விஷயத்தை நம்ம ஒரு குறிங்களா, முக்கியமா அபூ தல்ஹாவுடைய வாழ்க்கை இருந்தாலும் சரி, சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அதுக்கு பிறகு சஹாபிகள் சாதாரண, அதுக்கு பிறகு தாபிகளும் இதோடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கவே ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். ஃபரூக்னு சொல்லக்கூடிய ஒரு போராளி, அவர் என்ன செய்யறாருன்னா, போர் செய்யறதுக்காக தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு போறாங்க. அந்த டைம்ல அந்த பெண்மணி குழந்தை உண்டாக்கியிருக்காங்க. குழந்தையோட விஷயம் வருது. அப்போ சொல்ற, இந்த பொண்ணை வச்சுக்கோ, அந்த பொருளாதாரம் நான் திரும்பி கேட்பேன், மற்றது எதுவுமே இல்லை. போயிட்டு ஆளை காணும். இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, குழந்தை வந்தாச்சு, குழந்தை விட்டு, அப்போ குழந்தைய வளர்க்கும், குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு, அப்புறமா இருக்கக்கூடிய நீங்க ஒரு குழந்தைய சாதாரணமா தனியா வளர்க்கணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம்னு சொல்லி நான் சொல்றதுக்கு அவசியம் இல்லை. அத்தனை விஷயங்களும் அந்த பெண்மணி தாங்கிட்டு இந்த பொருளாதாரத்தை அந்த பையனுடைய வளர்ச்சிக்காக செலவு பண்றாங்க. தனக்குடைய செலவுக்காக கிடையாது. செலவுக்காக தன்னை சாப்பிட்றதுக்கு தான் உயிரோட இருக்கணும், எது செய்யணும், ஆரம்பமா இருக்கணும், எதுக்காக அந்த பையனோட எல்லா வளர்ச்சிக்காக செயல்படுத்துறாங்க. இந்த ஃபரூக்னு சொல்லக்கூடிய நபர் 17 வருஷம் கழிச்சுட்டு போருக்கு போயிருந்து 17 வருஷத்துக்கு அப்புறம் வர்றாரு. 17 வருஷத்துக்கு அப்புறம் தொழுகை நேரடியாக பள்ளிவாசலுக்கு போறாரு. அங்க போய் பார்க்க ஒரு நபர் இருக்காரு, பயான் நல்ல இறைவனா உட்காந்துட்டு பயானெல்லாம் பண்ணிட்டு மார்க்கத்துடைய கல்விகள் முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய நபர்கள் இருக்கிறாங்க. நல்லா இருக்கேன் சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல போய் கதவு தட்டுறாரு. அதே நபர் வீட்டுல இருந்து கதவு திறக்கிறாரு. திறந்தோடனே, ஏன் யார் நீங்க, என்னுடைய வீட்டுல எது இருக்கீங்க, சண்டை ஆயிடும் ஒரு தெரியும்ல. அப்போ உடனே சொன்னா வீட்டுல இருந்து ஓடே அம்மா சொல்றாங்க, இல்ல இது உங்க பையன், இவன் தான் பார்த்துக்குங்க, இவன் தான் ரபியா. ரபியான்னு சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு அறிஞரை வளர்த்தெடுத்தது அந்த தாயார். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்கும், எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கோ. அந்த ஃபரூக் என்றவர் அப்போதான் அவங்க இந்த தாயாருக்கு முன்னாடி போய் அழுகிறார். என்னுடைய பணத்தையும் என்னுடைய விஷயத்தையும் நான் கேட்டேன். அந்த நேரத்தில் நீங்க ஒண்ணுமே சொல்லலை, என்ன நல்ல விதமா அர்ப்பணிப்பு செஞ்சீங்க, வீட்டுக்கு ஏதாவது தொழுகைக்கு அனுப்பிச்சு விட்டீங்க, நான் ஒண்ணுமே புரியல, இப்பதான் எனக்கு புரியுது உண்மையான மதீனத்தோட பெண்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இஸ்லாமிய வரலாறுல நீங்க சாதாரணமான பெண்கள் கிடையாது. சாதாரணமான பெண்கள்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சாதாரணமா எடுத்துக்கவும் முடியாது. நீங்க இந்த 2 புக்கும் இந்த இது இருக்கு சரியா, இதுவும் அதோட இது இன்னொன்னு ஒரு புக்கு இருக்கு, அதை எடுத்துட்டு வர்றதுக்கு நான் விட்டுட்டேன். முழுக்க முழுக்க பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடியதுதான், வேற யாருமே இல்லை. ஹதீஸ்கள்ல எப்படிப்பட்ட ஹதீஸ்களை வகுத்திருக்காங்க, எப்படிப்பட்ட ஹதீஸ்களை எழுதியிருக்காங்க, தொகுத்திருக்காங்க, அர்ப்பணிப்போடு செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாறுடைய புத்தகத்தை அப்படியே பெண்கள் செய்திருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் இருக்கு. அது அப்படியே படிச்சாலும் எல்லாத்துலயும் நீங்க அர்ப்பணிப்பு பார்க்க முடியும். அதே மாதிரி உலகத்துல சிறந்த இருக்கக்கூடிய பெண்களுடைய பட்டியல் போட்டிருக்காங்க சரியா. இருக்கலாம், ஒரு 100 பேர் இருக்கலாம், 150 பேர் இருக்கலாம். அதுலயும் எல்லாத்தோடைய வாழ்க்கையில படிச்சு பார்த்தாலும் இதே தான் முழுக்க முழுக்க இந்த விஷயத்தை காணும். அந்த விஷயத்தையோடு இருக்கக்கூடிய இதே ரபியாவுடைய ஆசிரியரா இருக்காங்க. அதே காலத்துல வளர்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய பையனை ஆலியான்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, முன்னாடி ரபியான்னு சொன்னால அவன் ஃபரூக்குடைய மனைவி சஹீலான்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பேரு. இந்த ஆலியான்னு சொல்லக்கூடிய அம்மா என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய பையனை பாக்குறாங்க. சில அப்பப்போ அங்க இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய வேற கவிதையோ அல்லது வெளியில இருக்கக்கூடிய அந்த விளையாட்டுத்தமான விஷயங்களை பார்த்துட்டு ஆர்வமா இருக்காரு. இந்த பையன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்காரு. பார்த்துட்டு கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சுட்டு அறிவுரை சொல்றாங்க. இப்படி செய்யக்கூடாது, இப்படி நம்ம இப்படியெல்லாம் போகக்கூடாது, நல்ல விஷயத்தை கற்றுக்கணும், நல்ல விஷயத்த செஞ்சுக்கணும், அறிவுரை சொல்றாங்க. மார்க்க விஷயத்துல இருக்கணும். அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த தாயாரு நல்ல விதமா குளிப்பாட்டி நல்ல ஆடைகளை போட்டு நல்ல ஒரு பெரிய தொப்பியை போட்டுட்டு அப்படியே கொண்டு போய் பள்ளிவாசல்ல உட்கார வச்சுட்டு வெளியே நின்றுட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை சுட்டி காமிக்கிறாங்க. ஒரு நபரை சுட்டி காமிக்கிறாங்க. அந்த நபர் யாரு தெரியுமா? அந்த ரபியா. அந்த ரபியாவை அங்க சுட்டி காமிக்கிறான். இவரு பாக்குறாரு, அங்க பாரு ரபியா இருக்காரு. ரபியாட்ட போய் கல்வியை படிக்கிறையோ இல்லையோ, கல்வியை
மார்க்கத்தை படிக்கிறையோ இல்லையோ, அந்த ரபியா கிட்ட போய் அவருடைய குணங்களையும் ஒழுக்கத்தையும் படிச்சுட்டு வாங்க. நீ கல்வியை படிக்காத, கல்வியை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒழுக்கத்தையும் அவருடைய அதவுகளையும் படிச்சுட்டு வா சொல்லிட்டு அந்த பையனை வந்து அமுச்சு விடுறாங்க. ரபியா கிளாஸ்ல உட்காந்துக்கிறாங்க, ஒரு வகுப்பு தானே, கிளாஸ்ல பார்த்து ஒரு பையன் நல்ல ட்ரெஸ்ஸோட மதிப்போட இருக்கும்போது அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவரே வந்து ஒரு ஹதீஸின் அடிப்படையில் செயல்படுறாரு. ரபியா ஹதீஸுடைய அடிப்படை என்ன? மாணவர்கள், நல்ல புதுமையான மாணவர்கள் கல்வியை தேடி வரும்போது அவர்களை வரவேற்கணும், நல்ல வரவேற்று அவங்களை உற்சாகப்படுத்தணும். அப்போ ஹதீஸ், நபிசுல்லாஸ்லமுடைய ஹதீஸ் அது. அப்போ அவர் வந்துட்டு இருக்கக்கூடிய வார்த்தை விஷயத்தை தன்னுடைய வகுப்பை நிப்பாட்டிட்டு அவரை வர்றதை வச்சுட்டு என்ன பண்றாரு, மோட்டிவேட் பண்றாரு. வாங்க மர்ஹபன் மர்ஹபன் தாலிபில் ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்லி சொல்லி அவரை வர வைக்கிறார். அப்படியே எல்லா மக்களும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க, அங்க இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் திரும்பி பார்க்குறாங்க. நல்ல விதமா சின்ன பையன் அப்படியே வராரு, உட்காராரு, அப்படியே படிக்கிறார், அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கிறார். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவருடைய பேர் நாம இன்னைக்கு எல்லாரும் ஞாபகம் வைக்கிறோம். யார் அவர்? மாலிக் பின் அனஸ் ரஹிமஹுல்லாஹ். யாரு? இமாம் மாலிக். இமாம் மாலிக். நாம இன்னைக்கு எப்படி ஞாபகப்படுத்துறோம்? அந்த அந்த பையனை உருவாக்குறது, அந்த இமாமை உருவாக்குறது ஒரு தாயார், ஒரு தாய் மட்டும்தான். சுபையில டெய்லி கொண்டு போய் இதுதான், டெய்லி கொண்டு போய் ஒழுக்கத்தை படி, ஹதீஸ்களை படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அதோட முடிக்கல, அதோட நிப்பாட்டல. ரபியா கிட்ட ஒழுக்கம், ஒவ்வொரு சஹீஹ் பின் முஸ்லிம்களை கொண்டு போறாங்க. இவங்கள்ட்ட போய் ஹதீஸை கத்துக்கோ, இவங்கள்ட்ட போய் ஹதீஸை கட்டணும். இன்னொரு உஸ்தாதிகிட்ட போறாங்க, அவங்கள்ட்ட போய் லுகான மொழி, இவங்கள்ட்ட லுகத்தை போய் கிடைச்சிக்கோ. அந்த அம்மாவுக்கு வந்து அதுதான் தெரியும், அதுதான் பண்ண முடியும். அந்த விஷயத்தை கரெக்டா பையனுக்கு வந்து காய்ங்க அது சொல்றது, எப்படி வழி நடத்தணும், எப்படி செய்யணும்னு சொல்லக்கூடிய வளர்ப்போட கொண்டு போறாங்க. அந்த அதே மாதிரி ஃபாலோ அப் செய்யறது, வந்துட்டு செய்யறானா இல்லையா பாக்குறது. அவங்க பெரிய ஒரு விஷயம்லாம் வந்து அந்த அம்மா பண்ணல, அவங்க உட்காந்து சொல்லி கொடுக்கறது, அவங்க பண்றது, இது செய்யறது, திட்டுறது, அதெல்லாம் ஒண்ணு தெரியும். அந்த பட்டியலாம் செஞ்சானா சொல்லக்கூடிய விஷயம். இந்த நபர் தான் யாரு? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்லிட்டு அவருடைய பிள்ளைய, இமாம் மாலிக்குடைய பிள்ளையை அவர் எப்படி உருவாக்குனாரு? எல்லா மக்களும் வந்து ஹதீஸ் கேட்பாங்க, மாணவர்கள், ஹதீஸ் வல்லுநர்களுடைய பெரிய பெரிய மாணவர்கள் தெரியும். ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய மாணவர் தான், இமாம் மாலிக்குடைய மாணவர். அவரும் கூட இங்கதான் படிச்சார். இமாம் ஷாஃபியுடைய மாணவர் யாரு? இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ். தெரியுதா உங்களுக்கு? நான் சொல்றதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. இமாம் ஷாஃபியை உருவாக்குனவர் ஒரு தாயார், யாருமே உருவாக்குல. அதே தாயார் இமாம் ஷாஃபி கிட்ட போய் அவங்களையும் கொண்டு போறாங்க, அவங்களை கொண்டு போய் சொல்லும் போது சொல்றாங்க இதே மாதிரிதான் படிக்கிறதுக்காக. இமாம் மாலிக் கிட்ட விடுறாங்க. மாலிக்கு பின்னாடி, மாலிக் கொஞ்சம் வயசா இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது மாணவர்கள் தப்பு பண்ணா பின்னாடி இருந்து கதவை இப்படி அடிப்பாங்க, இப்படி அடிப்பாங்க. அப்போதான் இமாம் மாலிக் கொஞ்சம் இப்படி என்னம்மா இப்படிதான் கேட்பான், என்னம்மான்னு சொல்லி அப்ப சொல்லுவாங்க இந்த வார்த்தை சரியா இல்லை, சரிப்படுத்துங்க. அவங்களுடைய மகள் வந்து எல்லா ஹதீஸ்களையும் மனப்பாடம் பண்ணி வரக்கூடிய எல்லா இமாம்களையும் சரிப்படுத்தி விட்ட மாணவி. புரியுதா? இவங்களுடைய இது. அதே மாதிரி சயீத் பின் முசையிப்னு சொல்லக்கூடிய இமாம், நான் சொன்னேன்ல ரபியா இமாம் மாலிக் போய் படிச்சாங்கன்னு சொல்லி, சயீத் பின் முசையிபுடைய மகள் தான் பெரிய முஹத்திஸ், பெரிய முஹத்திஸ். அவங்களும் அதே மாதிரி தான் செய்வாங்க. அப்துல் மலிக் பின் மர்வான் சொல்லக்கூடிய அரசர், அன்றைய அரசர், அவருடைய மகன் வலிதுக்கு திருமணத்தை கேட்டு அவங்கள்ட்ட வராங்க, உங்க பெண்ணை எங்களுக்கு திருமணம் பண்ணிட்டாங்க. சயீத் பின் முசையிப் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அவருடைய வகுப்புல அவுசைன்னு சொல்லக்கூடிய சட்டை கிழிஞ்சு 4-5 கோட்டை இருக்கு, அதெல்லாம் சட்டை கிழிச்சிட்டு டெய்லி பாடத்துக்கு வருவார். பல கிலோமீட்டர்ல இருந்து வந்து படிப்பார். அவர் யாருன்னு சொல்லி தெரியாது. அப்படின்னு பாக்குறாங்க, 2-3 நாள் ஆளை காணும். பாடத்துக்கு ஒரு நாள் வராரு, ரொம்ப லேட்டா வராரு, வந்துட்டு உட்கார்றாரு. பாடம்லாம் முடிச்ச பிறகு கேட்குறாங்க, சயீத் பின் முசையிப் யாரு? சயீத் பின் முசையிப் கேட்குறாங்க, ஏன் லேட்டு? அடுத்தது சொன்னா ஏன் 2-3 நாள் வரவே இல்லையே? அவங்க சொல்றாங்க, என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க, அதனால வர முடியல. அப்படியா, சரி வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தன்னுடைய மகளை, பெரிய முஹத்திஸா அந்த மகளை கூப்பிட்டு போய் இரவு நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் தட்டுறாரு. தட்டிட்டு, உங்களுக்கு என் மகளை கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன்,
அவங்களை நீங்கள் பார்த்துக்கிங்க, உங்களுக்கு விருப்பம்னா உங்களுடைய சௌஜியத்தில் நான் தந்துடுறேன், திருமணம் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஆடிப்புறம் என்ன இது யாருன்னு இது வரைக்கும் வந்ததில்லை. வந்த